இந்த ஃபால் கலர்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம தோட்டத்தில் இருக்க மேப்பிள் ட்ரீயோட கலர் வந்து எப்படி ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்காக நான் வந்து டெய்லி ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். இப்போ வந்து இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் மழைன்றதால சரி நாளே இலை எல்லாத்தையும் கூட்டி அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் குட்டீஸுங்கெலாம் வந்து அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த இலையெல்லாம் அள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1.5 மூட்டை வந்துச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக மழை வந்துச்சு. ஏன்னா மழையில் இந்த இலையெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாளே க்ளீன் பண்ணிட்டாங்க. இருந்தும் அடுத்த நாள் பாருங்கள் எவ்வளோ இலை திருப்பி கொட்டியிருக்குன்னு. இதை க்ளீன் பண்ணுறது இன்னொரு நாள் பண்ணணும். நம்ம தோட்டத்தில் வந்து புளிச்சக்கீரை ஆல்ரெடி இலைகள்லாம் குளிரெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 தடவை அறுவடை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே சரி விட்டு வைக்க வேணாம்னு சொல்லி காம்போடு பறித்து உள்ளே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நல்ல குளிர் மழை, அதனால் வெளியிலேருந்து கீரை பறிக்க முடியாது. இந்த கோங்குரா ப்ரான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். புளிச்சக்கீரை கூட ப்ரான் போட்டு சமைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு.